பேசுறேம்மா. நேத்து தரேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசுற எப்படிமா? அது ஏன் புல்லட், நான் எப்படி வேணாலும் சொல்லுவேன். உங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்போ சொல்றேன், இந்த புல்லட்டை நான் தர மாட்டேன். இத நான் யாருக்குமே விக்கிறதா இல்ல. மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க, இல்லனா மொத்தமா அசிங்கப்பட்டு தான் போவீங்க. பொன்னம்பலம். சார், சாரி சார். இந்த அம்மா நேற்று தரேன்னு உறுதியா சொன்னதுனாலதான் நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். இப்ப என்னாச்சுன்னே தெரியல, அப்படியே மாத்தி பேசுறாங்க. அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க ஏன் தரமாட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க நானு தெரிஞ்சுதான் தரமாட்டேன்னு சொல்றாங்க. முதல் தடவை பார்த்தப்ப எதேச்சியா நடந்த தப்ப இன்னும் மனசுல வச்சுக்கிட்டே என்னை எதிரியா ட்ரீட் பண்றாங்க. யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த ஆள் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஹலோ, நேத்து தரேன்னு அமௌண்ட் எல்லாம் ஃபைனல் ஆகி நீங்க சரின்னு சொன்னதுனாலதான் வாங்க வந்த. ஏதோ உங்க புல்லட்டை திருடிட்டு போக வந்த மாதிரி கத்துறீங்க. தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு என்கிட்ட டென்ஷன் ஆகாதீங்க. தர இஷ்டம் இல்லைன்னா இல்லன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் கத்துறீங்க? சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்றீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு புல்லட். ஹலோ, உங்களுக்கு வேணா இது பிடிச்ச ஒரு பொருளா இருக்கலாம், ஆனா இது எனக்கு என்னோட. உங்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இத நான் யாருக்குமே கொடுக்கறதாவும் இல்ல. கிளம்புங்க முதல்ல. உங்களை முதல் தடவை பார்த்தப்பவே தேவையில்லாம பிரச்சனை வந்துச்சு. இது உங்க வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். வாழ்க்கையில சில பேரை ஒரு தடவை பார்த்தா திரும்ப பார்க்கணும்னு தோணும். ஆனா சில பேரை மட்டும் திரும்ப பாத்துறவே கூடாதுன்னு தோணும். அப்படி ஒருத்தங்க தான் நீங்க. அடுத்தவங்க மனசு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. உங்களையும் முத தடவையா பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்பதானே தெரியுது உங்களை பார்த்தாலே பிரச்சனை தான்னு. என் வாழ்க்கையில இனிமே இந்த முகத்தை திரும்ப பார்க்கவே கூடாது. கிளம்புங்க, தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன். கிளம்புங்க. சார் என்ன மன்னிச்சிருங்க சார். அவங்க பண்ண தப்புக்கு நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க வேற பைக் பாருங்க. சரிங்க சார், நான் வரேன். இப்படி சொதப்பிட்டியாமா? அவர் நல்லவர் நாள திட்டாம போறாரு, வேற ஒருத்தர் தான் திட்டி இருப்பாரு. பாமா இனிமே இந்த மாதிரி ஏதாச்சும் ஏடா கூடமா பண்ண நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். ஏய் திவ்யா, இன்னும் உங்க அப்பா கார் வரலையா? எங்க ஆட்டோலாம் வந்துருச்சுப்பா. இன்னைக்கு எங்க அப்பா கார்ல இல்ல, புது புல்லட்ல வருவாரு. எனக்காக தான் வாங்கியிருக்காரு. அதுக்கு தான் வெயிட்டிங். ஓ, அதுல நாங்க ஜாலியா ரவுண்ட் அடிப்போம். ஹே சூப்பர் டி. சரி பாய், வரேன். பாய்க்கா, பாய். என்ன அந்த டாடி இன்னும் காணோம்? போலாமா? டாடி என்ன கார்ல வர? பைக் எங்க? பின்னாடி வருதா? இப்ப கார்ல ஏறு போலாம். பைக் எங்க டாடி? இப்ப ஏறுன்னு சொல்றல்ல. இல்ல, ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. அந்த புல்லட் நமக்கு கிடைக்காதமா? கிடைக்காதா? என்ன சொல்ற? போ டாடி.
திவ்யா, திவ்யா, ஐம் சாரி. நீ பைக்ல வருவேன்னு எவ்வளவு இமேஜின் பண்ணிருந்த தெரியுமா? இப்படி சொதப்பிட்டியே. நேத்து நீ என்ன பைக்கை காமிச்சு வாங்குறேன்னு சொன்னதுல இருந்து இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லா பாடத்தை கவனிக்காம நீ எப்ப புல்லட்ல வருவ, என்ன வச்சு ரவுண்ட் அடிப்ப அப்படின்னு திங்கிங்லே இருந்தேன் தெரியுமா? நீ என்னடான்னா கார்ல வந்து என்னோட இமேஜினேஷன் எல்லாம் கலைச்சிட்டியே. போடாடி. அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கடா. நான் என்ன பண்ண சொல்லு? டாடி உனக்கு பிடிச்சதை என்னைக்காவது வாங்கி தராம இருந்திருக்கனா சொல்லு? உனக்காக வாங்க போன இடத்துல நேத்து தரேன்னு சொன்னவங்க இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. டாடியும் உன்ன மாதிரிதான் பயங்கர அப்செட் தெரியுமா? திவ்யா குட்டியை ஏமாத்துனதுக்கு டாடி சாரி கேட்டுக்கிறேன். அவங்க தராததுக்கு நீ ஏன் டாடி சாரி கேக்குற? உனக்கு யார் டாடி இல்லைன்னு சொன்னா? ரொம்ப பேடா இருக்காங்க, உனக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அவங்க ஏன் இப்படி ஏமாத்துறாங்க? விடுமா, பாத்துக்கலாம்.